ஒரு பையன் தினமும் நூலகத்துக்கு வருவான். ஆனால் ஒரு புத்தகத்தையும் அவன் இது வரைக்கும் படித்ததே இல்லை. ஒரு ஊரில் பழைய நூலகம் ஒன்று இருந்துச்சு. அந்த நூலகத்துக்கு ஒரு பையன் தினமும் வருவான். நூலகம் முழுக்க சுற்றி பார்ப்பான். புத்தகங்களையும் எடுத்து பார்ப்பான், திரும்ப வச்சிடுவான். ஆனால் ஒரு புத்தகத்தையும் எடுத்து படிக்க மாட்டான். இது தினமும் நடந்துச்சு, வாரக்கணக்காக நடந்துச்சு. அங்கே இருந்த நூலகர் ஒரு வார்த்தை கூட கேட்கல, அமைதியாக பார்த்துட்டே இருந்தார். ஒரு நாள் அந்த பையன் வழக்கம் போல நூலகத்துக்கு வந்தான். இந்த தடவை நூலகர் ஒரு பழைய புத்தகத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்தாரு. அதை பார்த்து அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், இது வேணாம், வேற புத்தகம் இருந்தால் கொடுங்களேன்னா. அவன் அந்த புத்தகத்தை ஒரு நொடி கூட திறக்கலை. அட்டையை மட்டும் பார்த்துட்டு திருப்பி கொடுத்துட்டான். நூலகரும் ஒன்றும் பேசாமல் அதை வாங்கி வச்சுக்கிட்டாரு. அப்புறம் நூலகர் திரும்பவும் அந்த புத்தகத்தை திறந்தாரு. முதல் பக்கத்தை மட்டும் அந்த பையன்கிட்ட காட்டிட்டு உடனே புத்தகத்தை மூடிட்டாரு. பையனுக்கு ஒன்றுமே புரியலை. அவரையே அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்தான். நூலகர் சொன்னாரு, முதல் பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த புத்தகம் முழுவதும் உனக்கு தெரிஞ்சிடும்னு சொல்ல முடியுமான்னாரு. அதுக்கு அந்த பையன் மெதுவாக தலையை ஆட்டி முடியாதுன்னு சொன்னான். நூலகர் அவனை பார்த்து சொன்னாரு, நீ இந்த புத்தகத்தை ஒரு நொடி கூட திறக்கலை, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட யோசிக்காம அட்டையை பார்த்தே அந்த புத்தகத்தை பற்றி முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னார். இந்த பையன் மாதிரி தான் நாமளும் ஒருத்தரை பார்த்து, அவங்களுடைய உடையை பார்த்து, அவங்க பேசுகிற விதத்தை பார்த்து ஒரு நிமிஷத்துலேயே அவங்கள பற்றி முடிவு பண்ணிடுறோம். அவங்க இப்படி தான்னு டேகும் பண்ணிடுறோம். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற போராட்டம், வலி, அதை நம்ம ஒரு நாளும் பார்த்ததே கிடையாது. புத்தகத்தை மட்டும் இல்லை, மனுஷனையும் நம்ம படிக்கணும்.